வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சர்ச் பண்ணால் போலீஸ் பிடிக்குமா, கூகுள் சர்ச்சுக்கலாமா போலீஸ் பிடிக்குது அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ஒரு செய்தியை கேட்கும் போது எனக்கு தோணுச்சு. என்னன்னா, ஒரு கூகுளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட போலீஸ் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் சர்ச் பண்ணுறதெல்லாம் கூட போலீஸ் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போலீஸ் வெட்டியாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கலாம் நீங்கள். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் அது கண்காணிப்பில் தான் இருக்குது. நீங்கள் எந்த சோஷியல் மீடியாலேயோ இல்லை எந்த ஒரு கூகுள் சர்ச்லேயோ இல்லை எதில் நீங்கள் சர்ச் பண்ணாலுமே அது கண்காணிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த கூகுள் சர்ச் பண்ணால் நான் எப்படியா மாட்டுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் போர்னோகிராஃபி. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா போலீஸ் கண்டிப்பாக உங்களை பிடிக்கும். அதாவது குழந்தைங்களை வச்சு செக்ஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போலீஸ் பிடிக்கும். இதெல்லாம் சர்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க, அவனெல்லாம் பிடிக்கலையா அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்கும். பட் அமெரிக்காவில் தான் இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டம் படி சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நிச்சயமாக போலீஸ் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அதாவது நம்ம இங்கே சிபிஐன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றவங்க தான் இந்த ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. இதன்படி நீங்கள் சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். எப்படி இந்த சட்டம் அமெரிக்காவில் இருக்குது, நான் சர்ச் பண்ணுறது அவங்க கண்டுபிடிச்சாலும் எப்படி இந்தியாவில் இருக்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஃபிஐலேருந்து இந்தியாவில் இருக்க சிபிஐக்கு சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்க சிபிஐலேருந்து டிஸ்ட்ரிக்ட் சிபிஐக்கு இந்த ஒரு விஷயம் போகும். அதன்படி நீங்கள் எந்த மூலையிலேருந்து இதை சர்ச் பண்ணியிருந்தாலும் உங்களை கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் மூலமா, இந்த ஒரு கூகுள் சர்ச் மூலமா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் இந்த நியூஸை நான் பார்க்கும்போது கீழே இருக்க பல கமெண்ட்ஸை நான் பார்த்தேன். சர்ச் பண்ணுறவங்களை அரெஸ்ட் பண்ணுறவங்களை விட்டுட்டு முதல்ல இது போடுறவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி இந்த சைல்ட் போர்னோகிராஃபி வீடியோஸ் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து தான் போடப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது உண்மை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணாதீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்களா நீங்கள் கேட்பீங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, ஏன்னா நான் அரெஸ்ட் ஆக விரும்பலை. ஸோ நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி சர்ச் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலப்பா அப்படின்னு இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் இன்னும் பல புது விஷயங்களும் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.